நிறைய பேர் இந்த ரீசன்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. லைக் எப்படி பேபியும் வச்சுட்டு இந்த ப்ரெக்னென்சி டிப்ரெஷன்லாம் வந்து இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அது போக நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் கண்டென்ட்ஸு அதோட ஒர்க்குக்காக வெளியில் போகிறது இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமாக அதிக கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நிறைய பேருக்கு அவங்கவுங்க லைஃப் மாறுற மாதிரி என் லைஃப்பும் நிறைய மாறிடுச்சு தான். அதை நான் உங்ககிட்ட வந்து காமிச்சதில்லை, அதுதான் உண்மையும் கூட. அதோட சேட் ரியாலிட்டி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறத மட்டும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுனால உங்களால் அது மட்டும் தான் பார்க்க முடியும். நான் என்னோடய சேட்னஸ், என்னோடய ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, என் லைஃப் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணாததுனால உங்களால் பார்க்க முடியாது. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ இதில் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக என் ஹஸ்பண்டுக்குமே வந்து என்ன இவ உண்மை சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் கூட இருக்கலாம். பட் நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியே ஆகணும். ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எல்லா லேடிஸ்குள்ளேயுமே நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிக்கும், நிறைய நம்ம வந்து நம்மளே பார்த்து நிறைய வந்து நம்ம வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம வந்து வீக்காகிட்டோம், நம்ம வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசித்து நம்மளுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் மூட் கண்டிப்பாக வந்து போகும். எல்லா பெண்களுக்குமே இது வந்து காமன் தான். அதுலேருந்து எப்படி வந்து நம்ம மீண்டு வர்றது அப்படின்றது தான் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பி தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி நான் இந்த விஷயம் ஷேர் பண்ணுறதுனால நிறைய ஹஸ்பண்ட்ஸுக்குமே வந்து புரியும் எப்படி அவங்கள வந்து பார்த்துக்கணும், எப்படி அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களுமே வந்து கற்றுக்கலாம். ஸோ போத் மென் அண்ட் உமன் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வரைக்குமே நான் இது வரைக்கும் பிஃபோர் ப்ரெக்னென்சி நான் இருந்த மாதிரி நல்லா நிம்மதியாக தூங்கியே ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. நிறைய பெண்களுக்கு இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பாப்பா வளர வளர நம்ம அவங்கள தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நமக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு நிறைய ஹெல்ப்புக்கு இருக்கணும், அப்படி நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட குரலுக்கு வரணும் அப்படின்றது வந்து நம்ம நிறைய நினைப்போம், எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஆனால் அப்படி நம்மளுக்கு கூப்பிட்ட குரலுக்கு வரல, யாருமே வந்து ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்னும் போது ஒரு இது வரும் பாருங்கள், அதை வந்து யாராலையுமே வந்து சமாளிக்க முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு நல்லா போயிட்டு தொட்டுட்டு வந்திருக்கேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நாள் வந்து பசிக்கும், ஃபீட் பண்ணுறதுனால பாப்பாக்கும் ஃபீட் பண்ணோம், பாப்பா ஒரு பக்கம் கத்தும், நம்மளால் தூங்க முடியாது. ஆனால் வந்து ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து படம்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு ஜாலியாக வந்து நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்ன வாழ்க்கை இவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஈவன் தோ என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே வந்து மூவிக்கெலாம் வந்து என்னை விட்டுட்டுலாம் போனார். அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஏக்கமாக இருக்கும், எப்படி வந்து போக தோணுது, ஏன் இந்த 10 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போனால் என்னவா, நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால மூவிக்கு வந்து போகக்கூடாது, அது பாப்பாவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அந்த மூவியை அப்புறமா சேர்ந்து பார்க்கலாம் இல்லை வீட்டில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும். ஆனால் அந்த டைமில் நான் எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்கல. லைக் உள்ளுக்குள்ளே ஆனால் அதெல்லாம் வந்து ஃபீல் இருக்கும், அவங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி நம்மளுக்கு, ஏன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் சேர்ந்து தான் வந்து போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படி நீ வந்து அதுவும் வந்து நம்மக்கிட்ட ஷேர் கூட பண்ணுறதில்ல, டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் இன்றைக்கி போகிறேன், இவனோட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி நீ இத்தனை நாள் எல்லாமே சொன்னேன், இத்தனை நாள் எல்லாமே பண்ணேன், அது எப்படி நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணல. ஈவன் தோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சியுமே பாப்பா வந்ததுக்கப்புறமே இவர் வந்து இந்த மாதிரி அடிக்கடியும் மூவிக்கும் போனாங்க. யாருமே இவரை வந்து கேட்கவும் இல்லை, ஏன்னா அவர் வந்து ஆம்பளை, எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதே இது பாய்ஸ் வந்து இது தான் வந்து பண்ணணும், பாய்ஸ் வந்து பேபியை பார்த்துக்கிறது பையனோட வேலை கிடையாது, நம்ம தான் வந்து பார்த்துக்கணும், நம்ம தான் ஃபீட் பண்ணணும், நம்ம தான் வந்து பார்த்துக்கணும், பாப்பா அழுதா நம்ம தான் வந்து தூக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு நான் வந்து ஃபேஸ் பண்ணும் போது தான் ஏன் அவங்களுக்கு ஒரு நியாயம் நம்மளுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வரும். இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து உங்கள் எல்லாருக்குமே வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து புரிய வச்சேன். லைக் இப்படி பண்ணாதீங்க, இது வந்து எடுத்தோடனே நம்ம சொல்லி உட்காந்து பேசினாலாம், ஏன்னா உட்காந்து பேசுகிறத கேட்குறதுக்கு கூட அவங்களுக்கு சத்தியமாக டைம் இருக்காது. என்ன வேணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்,
நான் ஏதாவது பேச வரேன், ஏதாவது சொல்ல வரேன் அப்படின்னா என்ன அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப நேரம் பேசுகிற, எனக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா முன்னாடிலாம் வந்து நிறைய டைம் உட்காந்து பேசுறது பேசுன்னு கேட்கும் போதெல்லாம் வந்து அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போது ஏதாவது நம்ம கேட்குறோம், ஏதாவது சொல்ல வரோன்னா உட்காந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறத என் காது கொடுத்து கேட்குறது கூட டைம் இல்லை. ஃபோன் பார்த்துட்டே வந்து கேட்டால் நம்மளுக்கு எப்படி வந்து சொல்ல தோணும்? நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை ஏதோ சொல்ல வரோம், ஏதோ ஒன்று கேட்க வரோம், ஏதோ நம்மளோட கவலையை சொல்ல வரோம். வீட்டில் இவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கொட்ட முடியும், இவங்கள நம்பி தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம், இவங்கக்கிட்ட தான் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும், எல்லாமே உரிமையோடு கேட்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணால் அது எந்த விதத்தில் இதுவாக இருக்கும்ன்றது எனக்கு நான் கொஞ்சமாக கத்தி சண்டை போட்டு அழுது புரண்டு அப்புறமா தான் அவருக்கு வந்து புரிய வச்சேன். ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு பழகிடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் அவருமே பெட்டராக இருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இப்போ பாப்பா பார்த்துக்கிறதுலேருந்து முக்கால்வாசி வந்து நான் இது கேட்குறேன் அது கேட்குறேன், நான் என்ன பேச வரேன்றதை கொஞ்சம் ஒரு 50% கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி 100% கேட்காதவங்க இப்போ வந்து 50% என்ன தான் சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோனை பிடுங்கிடுவேன். இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவங்களுக்குமே கோவம்லாம் வந்துச்சு, அவங்களும் என்னை கற்றுனாங்க, நானும் அவங்கள கற்றுனேன். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், நிறைய சண்டைகள் எல்லாமே வாய் வார்த்தையோடு தான் இருந்துச்சு. ஈவன் எனக்கு பாப்பா வந்து அழுகும் போது நான் நடுராத்திரி கத்திட்டு தலையில் அடிச்சுட்டுலாம் அழுதுருக்கேன். அப்போ வந்து பக்கத்தில் இருந்து சின்ன அவங்க வந்து அப்போ கேர் பண்ணுறத ஏன் நான் அழுது கத்துனப்புறம் தான் நீ வந்து கேர் பண்ணுவியா, அதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கலாம் நானும் இப்படி ஆயிருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சு. பட் இப்போது எவ்வளோ பரவாயில்ல. நான் வந்து ஒரு குரல் கொடுத்தேன்னா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்குறதுக்கு எனக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து எனக்கு வந்து பில்ட் பண்ண வச்சுருக்காரு. ஈவன் தோ இப்போ நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வந்து இந்த கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வெளியில் போய் ஷூட் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஃபுல்லாக வந்து பேபியை வந்து அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க. வீட்டில் யாருமே இல்லைனாலுமே அவரை நம்பி நான் விட்டுட்டு போகிற ஸ்டேஜுக்கு இப்போ அவர் வந்துட்டார். கியாஷுமே வந்து அவ்வளோ அவங்க அப்பாவை வந்து அவர் வந்து செட் ஆகிட்டார். 2 பேருமே வந்து அவ்வளோ செட் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அப்படின்றது கிடையாது. இப்போது எங்கள் லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அப்படின்றத எல்லாருமே சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஆஃப்டர் ப்ரெக்னென்சிலேருந்து அது வந்து உடனே மாறிடாது. உடனே நீங்கள் வந்து உட்காந்து பேசினாலோ, உடனே நீங்கள் கற்றுனாலோ, உடனே நீங்கள் வந்து இப்போ எப்படி உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா உடனே போகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதை ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு புரியறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபுல்லாகவும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு யாரையுமே ஃபுல்லாக நீ இதுதான் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட முடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்றதை நம்மளுமே வந்து யோசிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்க்கணும் நம்ம எல்லாருக்குமே அது இயற்கை. ஏன்னா ஒரு நம்மளால் முடியல அப்படின்னா அது மற்றவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற அந்த வாய்ப்பை அவங்க கொடுக்கணும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க அதை பேசுகிறத ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்போ தான் என்னால் முடியலன்றதை நான் சொல்லவே முடியும். என்னால் முடியலன்றதை நீ கேட்க கூட டைம் இல்லைன்னா அப்போ நான் யார்கிட்ட நான் போய் சொல்கிறது, யார்கிட்ட நான் போய் உரிமையாக கேட்க முடியும்? உங்ககிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்க முடியும். உங்கள் ஒய்ஃபை டிப்ரெஷனுக்கு போகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அண்ட் எஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா வேணால் இருக்கட்டும். லைக் நான் இதை வந்து என்னோடய லைஃப் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணல. இன்பம் துன்பம் 2மே இருக்கும் அப்படின்றது இருக்குல்ல. நான் இப்போ இன்ஸ்டாவில் உங்களுக்கு ஒரு நல்ல ரீல் ஷேர் பண்ணுறேன், நாங்கள் 3 பேருமே ஃபன் பண்ணுற ஒரு ரீல் ஷேர் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாததுக்கு காரணம் என்னோடய கஷ்டத்தை எதுக்கு உங்களுக்கு சொல்லி நீங்களும் அது கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இவங்க எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வந்து ஜாலியாக இருக்காங்க, இவங்க பேபி பிறந்தும் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, பேபி பிறந்தும் எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி கிடையாது. நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்றதை நான் தான் டிசைட் பண்ணுறேன். எல்லார் லைஃப்லையுமே இருக்கிறது தான் எங்கள் லைஃப்லையுமே இருக்குது. இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, யூடியூபராக இருக்கிறாங்க
அப்படின்றதுக்காக எப்போவுமே சிரிச்சிட்டு ஜாலியாகவே இருப்பாங்கன்றது கிடையாது. நாங்களுமே வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய சண்டை போடுவோம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்கமிங்கில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ கியாஷை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே யாராலையுமே வந்து வீடியோஸ் வந்து பண்ணணுன்ற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. அவனை பார்த்துக்கிறது, அவனை சாப்பாடு விடுறது, அவனை குளிக்க வைக்கிறது, இப்படியே வந்துட்டு அவன் தூங்குற நேரம் தான் நம்ம தூங்க முடியும், இப்படியே வந்து போயிடுது. ஸோ அதனால் எங்கள் லைஃப் நாங்கள் வந்து பார்க்குறதே வந்து மறந்தாச்சு. இப்போ கியாஷ்னா அவனோட லைஃப் தான் நாங்கள் வந்து 2 பேருமே பார்த்துட்ருக்கோம். அந்த டைமில் நான் ஏதாவது குட்டி குட்டி வீடியோஸ் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால என்னால் யூடியூப்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதுதான் விஷயம். நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கியாஷ் வந்து ஒரு 6 months இருக்க பட்சத்தில் எடுத்தது. அந்த டைமில் வந்து நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போய் லேப்டாப் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைம், அந்த மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு நான் வந்து என்னோடய லேப்டாப் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைம். ஸோ அதனால் லேப்டாப்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரை காலையில் குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு வீட்டில். நீங்கள் யாராச்சும் உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வந்தீங்க, அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அதை படிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை இப்போ நான் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். யார் இதை ஸ்டில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு படிக்கும் போது நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எஸ், இந்த விஷயம் எல்லாம் பேசினது போகட்டும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய ஃபேவரட் அண்ட் ட்ரீம் பிராண்டான ஜிவா கிட்டேருந்து எனக்கு வந்து ஒரு ஜுவல்லரி வந்து வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜிவா கூட வந்து கொலாபரேட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆடோட வீடியோ. நம்மளோட ஃபேவரட் பிராண்ட்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு சந்தோஷம் வரும். அதை வந்து வார்த்தைகளால் சொல்கிறதுக்கே அளவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் எஸ், இந்த வந்து குட்டியாக ஒரு ரேட் வந்துட்டு என்னோடய சின்ன வயசில் என் அப்பா வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. லைக் பிளாக் வித் ஒயிட் கலர். இது வந்து பியூர், இது வந்து ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர். இது வந்து அவங்க ஆச்சி வந்து கேஷ்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த அந்த ரேட் வந்து ஞாபகம் வந்துச்சு. அது இப்போ எங்கே இருக்குன்னுலாம் தெரியல, ஆனால் வந்து அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் லிட்ரலாக. ஆனால் பிளாக் வித் ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. அப்படியே வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிட்டு நான் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே நான் வந்து எல்லாத்தையுமே வந்து செட்டப் பண்ணணும். லேப்டாப்பை வந்து ரொம்ப மாதம் கழித்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து டச்சே பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து டஸ்ட் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்னா அது வந்து இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கே கொஞ்சம் வந்து ஐயோ எல்லாமே சேஃபாக இருக்கணும், எதுவும் இஷ்யூ ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆன் ஆகணும் அப்படிலாம் வந்து பயந்து ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்து செட்டப் பண்ணி எல்லாத்தையுமே ஆனும் பண்ணிட்டேன். அப்புறம் தான் என் தலையில் பெரிய இடியே விழுந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டர் வந்து வச்சுருந்தேன். அந்த மானிட்டரில் ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்து ஷேடாக ஆகிடுச்சு. அது என்ன இஷ்யூனே எனக்கு தெரியல. ஐயோ, ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைமில் இது என்னடா புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கீழே எங்கேயாவது போட்டால் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சு, நான் எங்கேயுமே வந்து போடலையே, வீட்டில் தானே இருந்துச்சு அப்படின்னு ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து என்னோடய ஐஎஸ்டி டீம் வந்து சொன்னாங்க, ஏசி கிட்டே இருக்குதா அப்படின்னு. ஏசி வந்து அதாவது மானிட்டருக்கு மேலே வந்து ஏசி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், ஏசி அங்கே தான் இருக்குது அப்படின்னோடனே, அதுலேருந்து வர நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து இது மாதிரி மானிட்டர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து வெயிலில் வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிலில் வச்சா மானிட்டரில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, உங்ககிட்ட தான் இனிமேல் கொடுக்க போகிறேன், அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, யாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுமோ அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, இது என்னோடய இஷ்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ எஸ், இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து லேப்டாப் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுலாம் வந்து ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், கியாஷியுமே நான் சீக்கிரமாக அவன் இப்போ எப்படி இருக்கான், இப்போ என்னெல்லாம் வந்து பண்ணுறான் அப்படின்ற அவனோட ஸ்டேட்டஸ், அவனோட வீடியோஸ் எல்லாமே அப்கமிங்கில் நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்காகவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.